அனைவருக்கும் வணக்கம். நாகதோஷம் நீக்கும் நாக சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கருட பஞ்சமிக்கு முன்னாடி சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த ஆழகால விஷயத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்த நாள் கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 16ஆம் தேதி வருகின்றது நாக சதுர்த்தி. 17ஆம் தேதி கருட பஞ்சமி வருகின்றது. இந்த நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி, ரட்சகன், காளிங்கன், மணிபத்ரன், ஐராவதன், திருதராஷ்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும். நாகதோஷத்திற்காக இந்த நாளில் நாகக்கற்களை வழிபடுதல், புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகளை எல்லாம் நம்மில் பலர் செய்து வருகின்றோம். ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாகங்களை வழிபடுகின்றனர். செவ்வாய் தோஷம் இருப்பவர்களும் இந்த நாளில் வழிபட்டு வர ஞாயிறு தோறும் இதே புற்றுக்கு பால் விட்டு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். இந்த நாக சதுர்த்தி நாளிலிருந்து நீங்கள் இதை வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக 9 வாரத்திற்குள்ளாக உங்களது திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. நாக பிரதிநிதிகளுக்கு புது துணி கட்டி அன்றைய தினம் பாலால் அபிஷேகம் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்கேருந்து நீர் எடுத்துகிட்டு அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க. நாக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாகப்பாம்பு கடித்து இறந்து விட்டனர். அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் நாகராஜனை வேண்டி நோன்பு செய்தாள். அவரது வேண்டுகோளுக்காக அவளது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்த நிகழ்வினைத்தான் நம்ம இந்த விழாவாக கொண்டாடிட்டு வரோம். அதுதான் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்றது. நாக சதுர்த்தி அன்னைக்கு பாம்பு கடித்து இறந்தவருக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி கருடனை நோக்கி செய்த நோன்பு கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க. தங்கள் விருப்பம் போல் நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு இந்த விரதங்களை செய்வாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாக சதுர்த்தி அன்னைக்கு நாக தேவதைகளுக்கு பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை பிரசாதமாக எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம வச்சு விடணும். நம்மளும் வச்சுக்கணும். அன்றைய தினம் 9 நாக தேவதைகளான அனந்தன், வாசுகி, கிஷகாலன், அப்ஜன், மகிரி, அபிஜன், சங்குபாலன், கார்கோடகன், குளிகன், பத்மன் ஆகியோர்களின் நாமத்தை சொல்லிக்கொண்டே புற்றுக்கு பால் ஊற்றி பூஜிப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால திருமண தடை, தீர்க்க சுமங்கலி பாக்கியம், வேலை கிடைக்கிறதுல தடை, எடுத்த செயல்கள்லாம் முடியறதுல தடை நீங்கணும் அப்படின்னா இந்த நாளில் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க. நாகப்பஞ்சமி அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த அன்னைக்கு புத்துக்கு பால் தெளிச்சுட்டு விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செஞ்சுட்டு செம்பருத்தி மலர்கள் சூட்டி விளாம்பழம், கரும்பு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு 12 முறை விநாயகரை வலம் வணங்கினாங்க அப்படின்னா நன்மை உண்டாகும். எல்லாவித நன்மைகளும் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புத்து இருந்தது, பாம்பு புத்து இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் புத்துக்கு பால் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு நெய்வேத்தியம் வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நீங்கள் 9 முறை அந்த மரம், அரச மரம், ஆலமரம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த நீங்கள் சுற்றிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் செஞ்சு கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி ப்ரொசீஜராக புத்துக்கு பால் விட்டுட்டு நீங்கள் தண்ணியால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு பால்லையே நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தோரணம் வச்சு அங்கே நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த தோரணத்தோடு சேர்த்து நீங்கள் புற்று மண்ணையும் சேர்த்து பிரசாதமாக குங்குமத்தோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நீங்கள் வீட்டு வாசலில் உங்களுடைய வீட்டு சுவற்றின் மேலே நீங்கள் நாகருடைய அந்த அந்த ஒரு படத்தை அந்த புத்து மண்ணோட குங்குமத்தையும் சேர்த்து நீங்கள் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமிகளுக்கு நீங்கள் பூஜைகள் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரர்களுக்காக செய்கிற பூஜை இது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்களுக்கு நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு அந்த புத்து மண்ணையும் குங்குமத்தையும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நோன்பு கயிறை நீங்கள் கட்டிக்கலாம். அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இருக்கிற கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் வடை பாயசத்தோட சமையல் செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிற பூஜைன்றதால அவங்களுக்காக நீங்கள் அன்றைக்கி பூஜை பண்ணுற தினம் அன்றைக்கி.
ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் திங்கக்கிழமையும் கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி புத்துக்கு பால் விட்டுட்டு உங்களுடைய கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் வந்து லைக் பண்ணதோடு இல்லாமல் கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் பண்ண உடனே அந்த ஹைப் ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.